இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் நடந்ததுனால இங்க பேசுறேன். கழகத்துல தர்ம யுத்தம் நடத்தி ஒரு குடும்பத்தின் பிடியில் இருந்து இந்த கட்சியை காப்பாற்றுவேன்னு சொல்லி இன்னைக்கு அந்த குடும்பத்தின் காலடியில் விழுந்து கிடக்கின்ற இந்த நகரத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவரோட மைத்துனர் உங்களுக்கு தெரியும், பெரியகுளத்துல ஒரு அண்டர்வேர்ல்ட் டான், நிழலுலக தானா தாவூத் இப்ராஹிம் அண்ணன் சரவணன் 2 தினங்களுக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேனரை கிழிச்சிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2001க்கு முன்னர் பின்னர் இந்த ஊர்ல நான் சொல்றவங்களோட நிலவரம் என்னன்றது தெரியும். இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்க கோடிகள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்றது எல்லாமே நல்லா தெரியும். ஏதாச்சும் ஒரு சிந்தனை இருந்தா இப்ப இன்னைக்கு இருக்க வசதி வாய்ப்பு எல்லாமே அவங்களுக்கு, அவர் திரு சரவணனுக்கு சேர்த்து சொல்றேன், அம்மா போட்ட பிச்சை அந்த அம்மாவோட பிறந்தநாள் தட்டியை வந்து கிழிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்னைக்காச்சும் இறைவன் மன்னிப்பானா? எம்ஜிஆரோட ஆன்மா மன்னிக்குமா? அம்மாவோட ஆன்மா மன்னிக்குமா? நகர்கலை செயலாளர் புதுசா வந்த தம்பி வர்ண சரவணே இன்னைக்கு அதான் சொல்லல, மிகப்பெரிய பதவியில் இருந்தவோட அருமை மைத்துனர் எந்த ஊர்ல இருந்து எங்க பழக்க வந்திருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு இந்த உரிமை இருக்கு, ஏன்னா நான் பெரிய இடத்துல வத்தத்தப்புல பிறந்து 3வது வரைக்கும் எட்வர்ட் மெமோரியல்ல நான் படிச்சவன். அவர் எந்த ஊர்ல இருந்து எங்க பழக்க வந்திருக்காரு, 2001க்கு முன்னாடி அவரோட சொத்து மதிப்பு பண்ண, இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு பண்ண எல்லாத்துக்குமே மிக நன்றாக தெரியும். இந்த ஊருக்குள்ள நாங்க எம்பி எலெக்ஷன்ல பணியாற்றப்ப சொல்லுவாரு, வந்து வேலையெல்லாம் வாங்குவாரு. ஏதாச்சும் உதவி கட்சிக்காரனுக்கு ஒரு சின்ன மருத்துவ உதவியோ கல்வி உதவியோ கேட்டுப்படா, எனக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லைங்க, அதனால தலையிடவே மாட்டேங்க. ஆனா கூட்டத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாரு, கரெக்டா ஓபி ரவீந்திரநாத் குமார் கரெக்டா எலெக்ஷன் வேலை செய்ய கட்சி விட்டு எடுத்துருவேன்னு. அப்படியாப்பட்ட சரவணன் என்ன வாங்க, எங்களை மாதிரி ஆளு இருக்கோம், முருகர் ராமர் மாதிரி ஆள் இருக்காங்க, எங்கிட்ட வாங்கினே தம்பி, இன்னைக்கு வந்து புது பையன் வந்து மோதுறீங்க. நல்ல திராணி இருந்தால் நீ எத்தனாயிரம் கோடி கூட வச்சிரு, தடை நேரத்தில் நாம உட்கார்ந்து இருக்கோம், எங்கிட்ட வந்து பாரு, சந்திக்கிறேன். எங்க பாவம் சின்ன பையன் வச்ச பேனரை வந்து கிழிக்க வைக்க மிக அவமானமாக இருக்கு எங்களுக்கு. எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது. இந்த நேரத்தில் என்ற அந்த தம்பி, நம்ம தம்பி சுரேஷ் தான் மாவட்ட பெரியகுளம் நகர்கலை மாவட்ட பிரதிநிதி எனக்கு இந்த தகவலை சொன்னாரு. நான் போய் கிழிக்க போறேன், சண்டை போட போறேன். வேண்டாம்ப்பா, நம்மளோட பொதுச் செயலாளர் கட்சி ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு, அவங்க வேணுனுக்கே வெற்றியை தடுக்கிறதுக்கு வேண்டி கலவரமான சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க, இந்நேரத்தில் சண்டை சத்த வேணான்னு சொல்லி அவர் அடக்கிதான் வச்சிருக்கான். எங்களுக்கு எல்லா வேலைகளும் தெரியும். அதனால இனிமேலும் பெரியகுளம் நகர் கழகத்துல நீங்க அந்த அரற்ற மிரட்ட வேலையை விட்டுறணும். இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பெரியகுளம் நகர் கழகத்திற்கும் தேனி மாவட்ட கழகத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.